வெல்கம் பேக் டு சேனல். நம்ம எஸ்கேனோடைய மதராசி படத்தோடைய லேட்டஸ்ட் அப்டேட் தான் இது வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் எல்லாருமே அதிகமாக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இதோடைய நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு தான். ஸோ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக்லேருந்து இதோடைய எல்லா அப்டேட்ஸுமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிமா சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி நம்ம நெக்ஸ்ட் வீக் இதோடைய செகண்ட் சிங்கிள் அண்ட் ஆடியோ லான்ஸுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் ஆடியோ லான்ஸ் இந்த மூணுமே நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு நம்மளுக்கு இருக்க போகுது. அண்ட் அதுக்கு அடுத்த வாரம் எப்பயும் போல் நம்மளுக்கு ட்ரைலருக்கான அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் ட்ரைலர் எல்லாமே இருக்க போகுது. அப்படின்னால நம்மளுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நிறையாவே இருக்குது. ஏன்னா படக்குள்ள நிறைய ப்ரொமோஷன்ஸ் அப்படியே பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக ஏர் முருகதாஸ் கொடுத்த ஒரு இன்டர்வியூ என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த ஒரு படத்துக்கு நம்ம ப்ரொமோஷன்ஸ் அந்த அளவுக்கு பண்ண வேணாம் அப்படிமா தான் ஃபஸ்ட்டே அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிமா சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம எஸ்கேனாவுடைய படம் அப்படிங்கிற போது அதற்கான ஒரு தனி ரீஸ் அப்படிங்கிறது இருக்குது. இன்னொரு பக்கம் படத்துக்காக அதிகமான ப்ரொமோஷன்ஸ் பண்ணும்போது அந்த ஒரு படத்து மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உருவாகி தேட்டருக்குள்ளே வரும்போது நம்ம ஒன்று எதிர்பார்த்து அங்கே ஒன்று இருந்து அதனால் அதுக்கப்புறமா நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருமே அப்படிங்கிற இந்த ஒரு ரீசனுக்காக படத்தோடைய ப்ரொமோஷன்ஸ் அப்படி ரொம்ப கம்மியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு படத்தில் ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் அப்படி இது இருக்குது. இது வரைக்குமே இந்த ஒரு படம் வந்து இந்த லவ் பர்சன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே ரிலீஸ் பண்ணவே இல்லை. அது எல்லாமே சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ட்ரைலரில் இருக்க போகுது. ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு ஹைப் அப்படின்னு கண்டிப்பாக கிரியேட் ஆக போகுதுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னொரு பக்கம் மதராசியோடைய ஃபைட் சீன்ஸ், ஏன்னா ஒவ்வொரு ஃபைட் சீனுமே இந்த ஒரு படத்தில் பயங்கரமாக இருக்கும். முக்கியமாக ஃப்ளாஷ்பேக்கில் அப்படின்னு நம்மளுக்கு 2 ஃபைட் சீன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து மார்க்கெட் ஃபைட் சீன், இன்னொன்று வந்து ஒரு ஃபங்க்ஷனில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபைட் சீன். அப்படி இப்போ ரீசெண்டாக மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதோட பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு 2 ஃபைட் சீன் அப்படின்னு நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் வரப்போகுது. அண்ட் ப்ரெசென்ட் போர்ஷனில் நம்மளுக்கு ஒரு 4 ஃபைட் சீன் கிட்ட வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுலேயும் நம்ம எஸ்கேன் அந்த கிளிம்ஸில் ரிலீஸ் பண்ணால் அந்த ஒரு ஃபைட் சீன் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ அணியோடைய பிஜிஎம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபைட் சீனுக்குமே ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்குங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு பிஜிஎம்மாக இருக்கட்டும், நம்ம எஸ்கேனோடைய ஃபைட் சீனாக இருக்கட்டும், முக்கியமாக நம்ம எஸ்கேனோடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக இருந்திருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மதராசி படத்தோட ஒவ்வொரு அப்டேட்ஸும் கேட்க ஒரு ஹைப் அப்படிங்கிறது அதிகமாக கிரியேட் ஆகிட்டே போகுது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கிடைக்குமா இல்லைனா ஏ சர்டிஃபிகேட் கிடைக்குமா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வெளியே வந்த கூலி படத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு படத்தில் 18+ சீனோ இல்லைனா வைலன்ஸோ இந்த மாதிரி எதுவுமே அதிகமாக இருந்திருக்காது. பட் அந்த ஒரு படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. மிகப்பெரிய ரீசன் அப்படிங்கிறது இந்த படம் அப்படிங்கிறது ஹார்பரில் எடுத்ததுனால அந்த ஒரு ஹார்பரை தப்பாக காட்டுறதுனால அவங்க வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ மதராசிலையும் இது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மதராசிக்கும் ஏ சர்டிஃபிகேட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி அது இருக்காது அப்படிமா தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் தான் கிடைக்கும். ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியே வரும்போது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். அண்ட் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மந்த்ராமியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.